ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சின்சியராக குரூப் 4க்கு படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். February 1லேருந்து நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து போன குரூப் 4ல் பயந்து ஒதுக்கி வச்ச 2 சப்ஜெக்ட் என்னென்னா எக்கனாமிக்ஸும் ஜாக்ரஃபியும். அதை ஃபஸ்ட்டு எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்சில் அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து படித்தேன். இந்த 1 மந்தில் இந்த ஜாக்ரஃபியும் எக்கனாமிக்ஸும் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சயின்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. சயின்ஸு போன குரூப் 4க்கு நான் படிக்கலை. இப்போ சயின்ஸும் படிக்கணும். அதுக்கப்புறம் போன குரூப் 4ல் மற்ற சப்ஜெக்ட்லாம் படித்து முடித்து வச்சுருந்தேன். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே படித்து முடித்து வச்சுருந்தேன். பட் அது எல்லாத்தையும் திரும்ப பார்க்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கே 1 வீக் கிட்ட எடுக்குது. ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இது எல்லாத்தையும் எனக்கு ரிவைஸ் பண்ணவே 1 வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சமாக படித்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கு சொல்லவே வேணாம். புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் ஒரு டைம் டேபிள் போட்டு கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் போகவே முடியாது. நானும் அந்த மாதிரி தான். இந்த 2 மந்த் February முடிஞ்சிடுச்சு, மார்ச்சும் முடிய போகுது. 2 மந்த்தாக கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தேன். இந்த வீக்கில் வந்து 2 டேஸ் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த 2 டேஸும் வந்து பிரேக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக படிக்கவே முடியாது. சர்வீஸ்க்கு லீவுன்றதுனால சர்ரையும் பாப்பாவையும் வச்சுட்டு சாட்டர்டே சண்டேவும் படிக்க முடியாது. மற்ற டைமில் சர்ருக்கு ஸ்கூல் இருக்கிற அந்த 5 நாள் மட்டும் படிச்சிட்ருக்கேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த காலையில் 6 மணிலேருந்து இந்த சர்வீஸ் போகிற வரைக்கும் 9:30 வரைக்கும் வீட்டு வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு 9:30க்கு அவன் கிளம்புன உடனே டக்குன்னு புக் எடுத்து வச்சுப்பேன். அந்த 3 மணி வரைக்கும் எனக்கு வந்து படிக்கிற வேலை தான். வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அப்படி போட்டுருவேன். இந்த ஜாமான் விளக்குறது, வீடு க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அப்படி வச்சுட்டு சரி இல்லாத அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா படிக்கணும். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். சாப்பாடு கூட அப்படியே படிச்சுட்டு சைடில் சாப்பிட்டுப்பேன். அதோட பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு படித்து முடிக்கணும் எனக்கு அந்த 3 மணி வரைக்கும். அது மட்டும்தான். அப்புறம் சர்ரு வந்ததுக்கப்புறம் சர்ரை பார்த்துக்கிட்டே வீடை க்ளீன் பண்ணுறது, ஜாமான் விளக்குறது இது எல்லாமே பண்ணிப்பேன். நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து வீட்டு வேலை முடியவே முடியாது. என்றைக்குமே முடியாத ஒன்று. ஜாமான் விளக்குனீங்கன்னா விளக்கிட்டே இருக்கலாம். வீடு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் படிச்சிட்ருக்கேன். அந்த சாட்டர்டே நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சிருவேன். ஏன்னா சண்டே சுத்தமாக படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டு 2 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சிருவேன். அப்புறம் மற்ற டைம் எல்லாமே பசங்களை தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 1 ஹவர் படிப்பேன். காலையில் என்னால் படிக்க முடியாது. மொத்தமாக நான் படிக்கிறது சர ஸ்கூலுக்கு போகிற அந்த 9:30 to 3 அப்புறம் நைட்டு ஒரு 1 ஹவர் படிப்பேன். சாட்டர்டே மட்டும் நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படிப்பேன். அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இப்போ சர்வேஷ்க்கு சம்மர் ஹாலிடேஸ் வரும். ஏப்ரல் 1 வீக் வச்சு முடிச்சிடுவாங்க. ஏப்ரல் 10லேருந்து அவனுக்கு லீவ் இருக்குது. அவனை வந்து எப்படியாச்சும் அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த டைம் ஃபுல்லாகவே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல் டே படிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டு, அவங்க பாட்டி வீடு அந்த மாதிரி இருந்தால் இந்த 2 மந்த்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சர்வேஷ் ஊருக்கு அனுப்பிட்டு ஏப்ரல் 10க்கு அப்புறமா ஃபுல் ரிவிஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த டே ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் போடுறது எல்லாமே இந்த ஏப்ரல் 10க்கு அப்புறம் தான் பார்க்க போகிறேன். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.